ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க பொட்டுக்கடலை குருமா எப்படி பண்ணுன்றத ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஓகே, இந்த பொட்டுக்கடலை குருமா இருக்கு இல்லையா, அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை. பொட்டுக்கடலைக்கு ஒரு கையளவு தான் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிட்டு ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அது உங்கள் காரம் ஏற்ப நான் ஒரு 3 மிளகாய் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் 4 கூட போட்டுக்கலாம். ஸோ பொட்டுக்கடலை பவுடர் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு குட்டி தக்காளி அவ்வளோதான் தேவைப்படும். கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் பிச்சுக்கே போடுங்க, போதும். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கான சோம்பு போட்டுக்கோங்க. கடுகும் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, அதை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து ஆனியன் சொன்னேன் இல்லையா, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு மஞ்சள் பவுடர் இருக்கு இல்லையா, மஞ்சள் பொடி, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் அது கூடயே போட்டு வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை பவுட்ரு, அதை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. தண்ணி ஊற்றி பொட்டுக்கடலை பவுடர் நல்லா கரைச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு விட்டு உப்பு இருக்கு இல்லையா, அது தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பொட்டுக்கடலை குருமா ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். அதனால இந்த மாதிரி இப்படி ஊற்றுனா ஜூஸ் மாதிரி வரணும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கிறப்ப தான் கரெக்டான பக்குவம். மேலே கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு பொட்டுக்கடலை குருமா நமக்கு ரெடி ஆகிடும். இது சாம்பார் மாதிரி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய இந்த பொட்டுக்கடலை பவுட்ரு எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே போயிடாமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். ஓகே, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.